எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால கொஞ்சம் வீடியோ போட முடியல. அடுத்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் கோயில்களை பற்றின ஒரு முக்கியமான ரகசிய குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கோயில்லையும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குது. அது என்னன்றதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கோயிலை பற்றின விஷயம் என்னன்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். இந்த கோயிலில் வைணவ கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட இங்கே ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க டிலே பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் தொடர்ந்து முக்கியமான வரலாற்று தலங்களை பற்றின தகவல்களை தான் நான் உங்கள் கூட சொல்லிகிட்ருக்கேன். அந்த வகையில் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடலழகர் பெருமாள் கோவில். ஸோ இந்த கோயிலோட சிறப்புகளும் இந்த கோயிலோட ரகசியங்களையும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட சொல்ல போகிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. கூடலழகர் பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி ஆழ்வார்களும் வரலாற்று குறிப்புகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்திலையும் இதை பற்றின குறிப்புகள் நிறைய இருக்குது. இருக்கக்கூடிய கருவறை பெருமாள் ரொம்பவே சிறப்பான ஒரு பெயரோடு அழைக்கப்படுறாரு. ஸோ அவருடைய பெயர் தான் கூடலழகர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் கருதப்படுது. கோயிலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 8:15 இருக்கும் மணி. ஸோ அந்த நேரத்துலையும் கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்றதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோயிலுக்குள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மாலை கடைகள் இருக்கும். ஸோ நீங்கள் துளசி மாலை வாங்கணும், விளக்கு வாங்கணும், தாமரை வாங்கணும், மாலை வாங்கணுன்னாலுமே இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ நுழைஞ்சாச்சு. ஸோ இதுதான் கோயிலுடைய சிறப்பான கொடிமரம். எப்படியோ தெரியாது, மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே கொடிமரத்துக்கு சிறப்பு மரியாதை உண்டு, சிறப்பான ஒரு சக்தியும் உண்டு. ஸோ இந்த கொடிமரம் ரொம்பவே முக்கியமானது. இந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்லாருமே முன்னாடி விழுந்து அவங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இந்த கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு தான் வெளியே போகணும் அப்படின்றது இங்கே இருக்க ஒரு நியதினே சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெரியவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதுரையோட விழாக்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய பிணைப்பே இருக்குன்னு சொல்லலாம். சித்திரை திருவிழா அப்படின்னாலே இந்த தாத்தாவை தான் எல்லார் கண்களும் தேடும். நடந்தே எல்லா பக்தர்களுக்கும் விசிறி வீசிக்கிட்டே கோயில்களுக்கு போவார். அவ்வளோ தூரத்துக்கு இந்த தாத்தாவை பற்றி மதுரையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்.
கோயிலில் 8 பிரகாரங்கள் இருக்குது. ஸோ இதில் சக்கரத்தாழ்வார் பிரகாரத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய இந்த சன்னதியில் இருக்கக்கூடிய சிலைகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலில் 5 கலசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 கலசங்களுடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரத்தை உடைய இந்த கோயில் மிகவும் சிறப்பானது. அப்படியே கூடலழகர் பெருமாள் கோயிலில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு அன்னதான கூடம் சிறப்பான ஒரு முறையில் அமைச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னமும் எல்லா சனிக்கிழமைகள்லையுமே இங்கே அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அன்னதான கூடம். கோயிலில் 8 பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஆச்சாரியர்கள், மணவாள மாமுனிகள், விஸ்வக்சேனன், ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர், இந்த மாதிரி 8 பிரகாரம் இருக்குது. ஸோ இதில் உற்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் தான். ஸோ இவரை இங்கே வியூக சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க. பெயர் பார்த்தியா? இங்கே இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கியூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரராஜ பெருமாளை பார்க்கக்கூடிய கியூ தான். ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேர்ந்து இந்த கியூவில் வாங்க. ஸோ நானும் இந்த கியூவில் போய் நின்று தான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா கடவுளை பார்க்கக்கூடியது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசனமும் உண்டு, 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்குறதும் உண்டு. அதே மாதிரி மாலை இந்த மாதிரி அர்ச்சனைனா 30 ரூபா டிக்கெட் வாங்கணும். ஸோ இந்த கியூவில் நம்ம ஒவ்வொரு பிரிவாக நம்ம உள்ளே போகிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. கோயிலுடைய சிறப்புகளில் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 தலங்களை உடைய கோயில், 5 சிகரங்களை கொண்ட இந்த கோயிலில் அஷ்டாங்க விமானத்துடைய நிழல் கீழே விழலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவு சிறப்பான ஒரு ரகசியமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கோயிலுடைய சிற்ப வேலைப்பாடுகளும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்களும் சரி, 108 திவ்ய பிரதேசங்களை நமக்கு காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த 108 திவ்ய பிரதேசங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற வழியில் இங்கே இருக்க ஒவ்வொரு சிற்பங்கள்லேயும் சரி, ஓவியங்கள்லேயும் சரி அவ்வளோ அழகாக கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க. அறிவா மேலே போமா இங்கிட்டு போமா? எதுப்பா? எது இங்கே மேலே போகிறதா? அதுதான் சாமி. இந்த கோயிலில் வைகாசி திருவிழா ரொம்பவுமே விசேஷமான ஒரு விஷயமா நடக்குது. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கு தேரோட்டம் இங்கே சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்டாசி பௌர்ணமியில் கருட சேவை, 5 கருட சேவை அப்படின்றது பெருமாள் கோயில்களே ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுவும் இங்கே சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பெருமாள் அப்படின்னாலே சொர்க்கவாசல் அப்படின்றது சிறப்பு. இதுதான் நம்ம கூடலழகர் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் கதவு.
கர்ப்பகிரகத்துக்குள்ளே எப்பயுமே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் கோயிலுடைய கர்ப்பகிரகம் போகிறதுக்கான வழி. ஸோ பெருமாள் இதுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ எல்லோரும் பார்த்து வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து பெருமாளை தரிசித்ததுக்கப்புறமா இந்த க்யூவில் நின்று ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கே அப்படின்றத பார்க்கலாம். போகிற வழிகளில் ராமர் சன்னதியும் கிருஷ்ணர் சன்னதி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு சன்னதியும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த க்யூ வழியாக போயிட்டுருக்கோம். சாமி பார்க்குறோம். தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சன்னதி வந்து ஆண்டாளுடைய சன்னதி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலோட இன்னொரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோபுரங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நந்தவனத்தில் கிருஷ்ணன் இருப்பார். ஸோ இதுதான் கோபுரங்கள் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகான தரிசனம் கிடைக்கும். ஸோ இந்த 2 கோபுரம், ஆண்டாளுடைய சந்நிதியும் பெருமாளுடைய சந்நிதி கோபுரமும் தெரியுது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்நிதி ராமருடைய சந்நிதி. அடுத்ததாக கிருஷ்ணருடைய சந்நிதி இருக்குது. இங்கிட்டு பாரு, அங்கே ஒரு ஆண்டாள் பார்த்தோம்ல, ஆண்டாள் மாதிரி இங்கே இந்த விக்கிரகத்தையும் எங்கே பாரு, அங்கே பாரு சாமி பாரு. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களுமே அவ்வளவு சிறப்பாக கலைநயமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோபுரத்தை பாருங்கள், இது கிருஷ்ணர் சன்னதி. நான் வந்து வீடியோ தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த ரகசியத்தை நோக்கி தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த இடம் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யூகம் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்றது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. கரெக்ட், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா சைவ கோயில்களில் மட்டும்தான் நவகிரக வழிபாடு அப்படின்றது இருக்கும். மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கூடலழகர் பெருமாளுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு இங்கே இருக்குது. என்ன ஒரு முக்கியமான தகவல், இது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். அதாவது சைவ கோயில்களில் மட்டும்தான் நவகிரக வழிபாடு இருக்கும். இது வைணவ கோயில். ஸோ வைணவ கோயில்களில் நவகிரக வழிபாடு இருக்குது அப்படின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். கோயிலில் நவகிரக சந்நிதி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களையும் கடவுளோடு ஒப்பிட்டிருக்காங்க. அதாவது ராமரை வந்து சூரியன் கூடையும், கிருஷ்ணரை வந்து சந்திரன் கூடையும், நரசிம்மர் வந்து செவ்வாயை குறிக்கிறதாகவும், கல்கி புதன் பகவானாகவும், வாமனர் வந்து குரு பகவானாகவும், பரசுராம் வந்து சுக்கிரனையும், கூர்ம அவதாரம் வந்து சனி பகவானையும், மச்ச அவதாரம் வந்து கேது பகவானையும், வராக அவதாரம் ராகுவையும், பலராம் அவதாரம் குளிகனையும் குறிக்கிறதாக இந்த மாதிரி நவகிரகங்களையும் கடவுள்களோட ஒப்பிட்டிருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
சிறப்பு வாய்ந்த இந்த மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலை பற்றின விஷயங்களை நான் உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஒரு வழியாக நம்ம கோயிலை சுற்றி பார்த்து இங்கே மறுபடியும் அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த கோயிலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலுடைய சிறப்பு இன்னும் அழியாமல் இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கூடலழகர் பெருமாள் கோவில், அதாவது 108 திவ்ய பிரதேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள் கோயிலுக்கு கட்டாயம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்பாக கேட்டுக்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கோயில்களை பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வரலாற்று பதிவில் நம்ம பார்க்கலாம்.